கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள். இந்த நாள் உங்கள் விருப்பத்தை ஆண்டு நிறைவேற்றுகிற நாள். இந்த நாள் எங்களுக்கு ஆண்டு நன்மை செய்தார் என்று நீங்கள் சாட்சி கொடுக்கிற ஒரு நாள். கலங்க வேண்டாம். பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். நிச்சயமாக செய்வார். பயப்படாதீங்க. இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் யோபு 8:7. உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இன்றைய ஜீவாத்தின் தலைப்பு முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். துவக்கம் அற்பமாக இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இன்றைய கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். சில காரியத்தை அற்பமாக நீங்கள் துவங்கி இருக்கலாம். அதாவது உங்கள் ஒரு சின்ன தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம், சின்ன ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கலாம், ஒரு சின்ன ஊழியம் ஆரம்பிச்சிருக்கலாம். அது உங்கள் குடும்ப வாழ்க்கை கூட ஒரு அற்பமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம். ஒன்றுமே இல்லை, சாதாரண நிலையில் நீங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. இது வளருமா? இது எப்படி இருக்கும்? போக போக அது என்ன ஆகுமோ நீங்கள் பயந்துருக்கலாம். பயப்படாதீங்க. ஆண்டவர் செய்கிற காரியம் அதுதான். ஆரம்பத்தை சம்பூர்ணமாக வச்சுட்டு முடிவை அற்பமாக கொண்டு போக மாட்டார். ஆண்டவர் ஆரம்பத்தை அற்பமாக ஆரம்பிக்க வச்சுட்டு அது போக போக ரொம்ப ஆசீர்வாதமாக சம்பூர்ணமாக இருக்கும்படி செய்கிற ஒரு தேவன். புரிந்து கொண்டீர்களா? கலங்க வேண்டாம். இங்கே சிறுசாக ஆரம்பிச்சிருக்கிறதெல்லாம் பெருசாக மாறும். ஒரு சின்ன ஆரம்பம் அது பெரிய ஆசத்தை கொண்டு வரும். எலியா நாட்கள் அப்படித்தான். எலியா கர்மேல் பருவத்தில் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிறார். ஒரு சின்ன மேகம், ஒரு உள்ளங்கையளவு மேகம்தான் முதல்ல வருது. அது ஒரு பெரிய மழையாக பெய்தது. ஒரு பெரிய மழையாக பெய்தது. பாருங்கள், யோசிப்பை பாருங்கள். எகிப்து தேசத்தில் போய் வீட்டு வேலை செய்கிறான். ஒரு சின்ன வேலை, வீட்டில் வேலை. ஆனால் முடிவை பாருங்கள். யோசிப்பிட முடிவு பாருங்களேன். ஒரு பெரிய அதிகாரி, முழு தேசத்துக்கும் அதிகாரி. எகிப்து ராஜாவுடைய அடுத்த ஸ்தானத்தில் அவன் இருக்கிறான். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். வீட்டு வேலைக்கு போனவன், அடிமையாக கொண்டு போகப்பட்டவன், தேசத்தை முழுசு ஆளுகை செய்கிற அதிகாரியாக மாறிட்டான். அவங்கள தான் கர்த்தர் பேசுகிறார். சின்ன வேலை, சின்ன வியாபாரம், சின்ன தொழில் அப்படிலாம் ஒன்றும் பயப்படாதீங்க. போக போக கண்டிப்பாக அது மேன்மையாக மாறும். இயேசுப்பா அற்புதம் செய்வார். சரியா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, அற்பமாய் உம்முடைய பிள்ளைகள் ஆரம்பிக்கப்பட்ட அனைத்து காரியங்களும் சம்பூர்ணமாய் மாறட்டும். முடிவு சம்பூர்ணமாய் இருக்கட்டும். கலக்கங்களை விளக்கும், அதிசயங்களை காணப்பண்ணும். உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் என் ஆண்டவரால் செய்ய முடியும். இந்த நாளிலும் ஒரு அதிசயம் நடக்கும்படி செய்யும். பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். திருமண நாளை இன்றைக்கு காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஜெபிக்கிறேன். எல்லா குடும்பங்களும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வியாதிப்பட்டவர்கள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் சுகமாக்கப்படட்டும். பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டும். வாழ்க்கையில் எதை செய்தாலும் முன்னேற்றம்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றத்தின் பாதையை உண்டாக்கும். கடன் சுமை விலகி போவதாக. சொந்த வீடு, சொந்த வாகனம் எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகளுக்கு கொடும். திருமண தடை விலகட்டும். குழந்தை பாக்கியத்தை கொடும். அப்படி செய்கிறேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.